சுங்கச்சாவடி கட்டண உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், ஏற்கனவே விலைவாசி உயர்வு போன்ற காரணங்களால் ஏழை எளிய மக்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் இந்த கட்டண உயர்வு மேலும் அவர்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டனர். ஏற்கனவே சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கிற கட்டணம் மிக அதிகமான கட்டணம். இது கடுமையான நிதிச்சுமையை உருவாக்குகிறது என்று வாகன உரிமையாளர்கள், பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியும் கடுமையான கண்டனமும் எழும்பியிருக்கிற இந்த சூழலில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்தியிருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கதாகவே பார்க்கிறோம். ஆகவே நடுவண் அரசை நாங்கள் வலியுறுத்துவது உயர்த்திய கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். 15 ஆண்டுகளை கடந்தும் செயல்படுகிற அத்தனை சுங்கச்சாவடிகளையும் உடனடியாக இழுத்து மூட வேண்டும். மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இவ்வாறு கட்டணத்தை தொடர்ந்து உயர்த்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மிகப்பெரிய சுரண்டலாகவும் ஒடுக்குமுறையாகவும் இருக்கிறது, மாநில உரிமைகளுக்கு எதிராகவும் இருக்கிறது. ஆகவே சுங்கச்சாவடி கட்டண உயர்வை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒரு வலுவான கோரிக்கையை நோக்கி அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் முன்வைக்க கடமைப்பட்டது.